வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு ஒவ்வொரு இடமாக பாளையம் இறங்கினார்கள். என்ன செஞ்சாங்க? ஒவ்வொரு இடமாக பாளையம் இறங்கினாங்க. ஒவ்வொரு இடத்துல இறங்கும் போதும் அங்க இருப்பாங்க. திருப்பி அவங்க எப்போ போகணும் அப்படின்னா, எப்போ மேகம் எழும்புகிறதோ அப்போதான் புறப்படணும். புரியுதா சொல்றது? மேகம் எழும்புகிற வரைக்கும் இவங்க உட்கார்ந்து இருக்கணும். அது 1 வருஷம் ஆனாலும் சரி, 10 வருஷம் ஆனாலும் சரி, மேகம் எழும்பும் வரையிலும் இவர்கள் எந்திக்க கூடாது. ஆனா மேகம் எழும்பி விட்டது என்றால் ஒரு நிமிடம் கூட தாமதிக்க கூடாது, உடனே புறப்பட்டுறணும். தொடர்ந்து வாசிங்க, புரியும். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரதியட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. நல்ல கவனிங்க. ஜனங்கள் எல்லாம் தங்கி இருப்பார்கள். ஜனங்கள் எல்லாம் ஒரு இடத்துல பாளையம் இறங்கி இருப்பார்கள். மேகம் எழும்பும் போது இவர்களுடைய பிரயாணம் புறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை பார்த்து, உங்கள் மேல் மேகம் எழும்புகிறது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இருந்த இடத்தை விட்டு உங்களை வேறொரு எல்லைக்கு, வேறொரு இலக்கிற்கு, வேறொரு தரிசனத்திற்கு தூக்கி செல்லதான் அந்த மேகம் புறப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மேகம் புறப்பட்டும் நாம் எழும்பாமல் இருப்பதுதான் ஒரு கேள்விக்குறியான விஷயம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கான மேகம் புறப்பட்டு விட்டது, நீ எழுந்திருக்க வேண்டிய காலம். ஹல்லேலூயா. புதிய வருடத்துக்குள் போகும்போது நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு மேன்மை இல்லை. காரணம் என்ன தெரியுமா? பழையவைகளில் தேங்கி இருப்பதினால் தான் புதியவைகளை சுதந்திரிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. நன்றாக கவனிச்சுக்கோங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கினார்கள். அதிலே தேங்கி இருந்தால் கானானை சுதந்திரிக்க முடியாது. பழையவைகளிலிருந்து எழும்ப வேண்டும் என்றால் மேகம் எழும்பி விட்டது. ஹல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க. மேகம் எழும்பின போது இவர்கள் புறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை வேறொரு தளத்திற்கு கொண்டு போக, வேறொரு இலக்கிற்கு கொண்டு போக மேகம் எழும்பி இருக்கிறது. அந்த மேகத்தோடு பயணியுங்கள். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. 35 இல்ல 36. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்கலாம், உங்க வாழ்க்கையில என்னுடைய தொழிலில் வளர்ச்சி இல்லை, என்னுடைய ஊழியத்தில் வளர்ச்சி இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை, என் வாழ்க்கையை உயரத்துக்கு தளத்துக்கு கொண்டு போக ஒன்றுமே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு சொல்லுது, அன்ற வார்த்தை சொல்லுகிறது, உன்மேல் மேகம் எழும்பி விட்டது. ஹல்லேலூயா. உன்னை வேறொரு தளத்திற்கு கொண்டு போக மேகம் எழும்பி இருக்கிறது. அந்த மேகத்தை நோக்கி பாருங்கள். இன்னைக்கு நிறைய பிரச்சனை என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானை ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுத்து விட்டார். வாக்குத்தத்தத்தை உனக்கு கானானை தரம்பான்னு சொல்லிட்டாரு. நிறைய பேருக்கு என்னதுமா பிரச்சனை? இந்த கானானை நான் எப்படி சுதந்திரிக்க முடியும்? இந்த கானானை நான் எப்படி பார்க்க முடியும்? நான் எப்படி சுதந்திரிக்கும்? இவ்வளவு பிரச்சனை இருக்கின்ற சூழ்நிலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு சூழ்நிலையை பார்த்ததினால் கானானை சுதந்திரிக்க முடியவில்லை. ஆனால் எப்போது சூழ்நிலையை விட்டுவிட்டு அழைத்த மேகத்தை பார்த்தார்களோ, அந்த மேகம் உன்னை கானானை சேர்க்க வல்லமை உள்ளது என்று விசுவாசிங்க. ஹல்லேலூயா. நான் சொல்வது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த புதிய வருடத்துக்குள் போகும்போது நீங்கள் பழையவைகளில் தேங்கினவர்களாக அல்ல, புதியவைகளில் துவங்கினவர்களாக பிரவேசியுங்க. ஹல்லேலூயா. நன்றாக கவனிங்க. நான் ஒன்றை மட்டும் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. மேகம் எழும்பினால் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு புதிய பயணம் நடக்கும், ஒரு புதிய வழி திறக்கும், ஒரு புதிய அனுபவம் உண்டாகும், ஒரு புதிய அத்தியாயம் உண்டாகும், ஒரு புதிய ஒரு மறுரூபம், ஒரு புதிய ஒரு எழுப்புதல் உண்டாகும். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களோட வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம், ஒரு புதிய ஒரு ஆரம்பம், ஒரு புதிய துவக்கத்தை கொடுப்பதற்குத்தான் மேகம் எழும்புகிறது. ஹல்லேலூயா. சில பேருக்கு என்னதுமா யோசனை? எப்படி கடந்து போவேன்? பெரிய தரிசனத்தை வாங்கியாச்சு, அல்லது பெரிய தொழிலை வாங்கியாச்சு, எப்படி நடந்து போவேன்? எப்படி அந்த தொழிலை செய்வேன்? அல்லது எப்படி அந்த இலக்கை அடைவேன்? எப்படி அந்த காரியத்தை நான் கைப்பற்ற முடியும்? எப்படி சுதந்திரிப்பேன் யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இடையில இருக்க சூழ்நிலையை பார்க்காத, வழி நடத்துற மேகம் இருக்கிறது.
ஹல்லேலூயா. புதிய வருடத்தில் யோசிக்கலாம், இந்த வருடத்தையே தட்டி 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 இப்போ டிசம்பருக்கு வந்துட்டேன், இப்போ அடுத்த வருஷத்தை நான் எப்படி ஓட்ட போறேன்னு நினைக்கிறீங்களா? மேகம் வழி நடத்தும். ஹல்லேலூயா. ஒரு புதிய பயணம், ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய ஆரம்பத்தை நோக்கி மேகம் எழும்புகிறது. ஹல்லேலூயா. நன்றாக கவனிங்க. என்னாகமம் 9வது அதிகாரம் முடிச்சிடலாம் டக்குன்னு. என்னாகமம் 9வது அதிகாரம் 17வது வசனம். மேகம் கூடாரத்தில் இருந்து மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள். மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்து கொண்டிருப்பார்கள். மேகம் சில நாள் மாத்திரம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்கி இருந்து கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்படுவார்கள். மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் இருந்து விடியற்காலத்தில் உயர எழும்பும் போது உடனே பிரயாணப்படுவார்கள். பகலிலாகிலும் இரவிலாகிலும் மேகம் எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள். நல்ல கவனிங்க, போதும் நல்ல கவனிங்க. மேகம் எழும்பும் போது அவர்கள் பிரயாணப்படுவார்கள். நல்ல கவனிங்க. மேகம் எழும்பும் வரை காத்திருப்பார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், என் வாழ்க்கையில் புதிய துவக்கம் நடக்காதா அல்லது புதிய மாற்றம் நடக்காதான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்க உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், உங்களுக்கான புதிய அத்தியாயம், புதிய துவக்கம் ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுகிறார், உங்களுக்கான மேகம் எழும்பும் போது என்ன நடக்கிறது பாத்தீங்களா? மேகம் எழும்பும் போது உங்களுக்கான பயணம் துவங்குகிறது. நீங்கள் எந்த இடத்தில் முற்று பெற்று நிற்கிறீங்களோ, எந்த இடத்துல என் பயணம் துவங்க முடியவில்லை என்று நிற்கிறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இடத்திலிருந்து வழிநடத்துவதற்கான மேகம் எழும்பி விட்டது. ஹல்லேலூயா. மேகம் என்ன செய்யும் தெரியுமா? அது தரிசனத்தை நோக்கி நடத்தும். தரிசனத்தை பெற்றவன் இங்க கானானை போய் சேருவதுதான் தரிசனம். இந்த மேகம் எதற்கு வழிநடத்தியது? அந்த தரிசனத்தை அடைவதற்கு வழிநடத்தியது. இந்த மேகம் தரிசனத்தை அடைய வழிநடத்தினால் என்ன அர்த்தம்? இடையில் வருகிற பிரச்சனை எல்லாம் அதுவே பார்த்து கொள்ளும்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இது சொல்லுவாங்க, ஆண்டவர் கானானதானே காட்டினாரு, இடையில வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் காட்டலல்ல. நான் ஒன்று சொல்றேன், நல்லா கவனிங்க. தேவன் உங்களுக்கு தரிசனத்தை தான் காட்டினார், இடையில் வரக்கூடிய பிரச்சனையை காட்டவில்லை. ஏன் தெரியுமா? தரிசனத்தை அடைவது உங்க வேலை, இடையில் இருக்க பிரச்சனையை பார்த்து கொள்வது அவர் வேலை. ஹல்லேலூயா. நீங்கள் என்னமோ அதை அப்படியே மாத்திரோம். இடையில இருக்க பிரச்சனையை நம்ம வேலை பார்த்துக்கிட்டு தரிசனத்தை அவரை பார்க்க சொல்லியிருந்தோம். தவறு. உங்கள் வேலை தரிசனத்தை பார்ப்பது, அவர் வேலை இடையில இருக்க பிரச்சனையை பார்த்து கொள்வது. ஹல்லேலூயா. நன்றாக கவனிங்க. மேகம் எழும்பும் போது தாமதிக்க கூடாது. யோசிச்சு பாருங்க, மேகம் எழும்பின உடனே அவங்க கிளம்பிடணும். இன்றைக்கு நிறைய பிரச்சனை தெரியுமா? மேகம் எழும்பி விட்டது, மேகம் அழைக்கிறது, மேகம் புறப்படுகிறது, ஆனால் நாம் பழையவைகளே பிடித்து கொண்டு இருக்கிறோம். பழையவைகளை பிடித்து கொண்டு இல்ல, புதியவைகளை நோக்கி புறப்படுங்கள். புதிய வேலை, புதிய அபிஷேகம், புதிய காரியம், புதிய நன்மை, அதை நோக்கி புறப்படுவோம். கர்த்தர் நம்மை புதியவைகளை நோக்கி அழைத்திருக்கிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். புதிய காரியத்தை நோக்கி நம்மளை நடத்த தேவன் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். புதிய பயணத்தை நோக்கி புறப்படுங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கவனிங்க. 21வது வசனம், 9:21 வாசிங்க. மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் இருந்து விடியற்காலத்தில் உயர எழும்பும் போது உடனே பிரயாணப்படுவார்கள். போதும். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. மட்டும் சொல்லி முடிக்கிறேன். கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் வச்சுக்கோங்க. அவர்கள் பாளையம் இறங்கின இடம் ரொம்ப ஆசீர்வாதமான இடம்னு வச்சுக்கோங்க. நல்ல செழிப்பான இடம், நல்ல இடம். மேகம் தங்கி இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திடீர்னு ஒரு நாள் மேகம் புறப்பட்டுருச்சு. ஐயோ, இந்த இடம் நல்ல இடமா இருந்துச்சே, நல்ல ஆசீர்வாதமான இடமா இருந்துச்சே, இங்கிருந்து நம்மளை ஆண்டவர் ஏன் கூட்டு போறாருன்னு யோசிச்சாங்க. நான் சொல்றேன், சிறிய இன்பத்தை அடையணும்னு நினைச்சிட்டு பெரிய இலக்கை நம்ம தொலைச்சிடக்கூடாது. புரியுதுன்னு சொல்றது? சிறிய இன்பத்தை பார்த்து விட்டு பெரிய இலக்கை தொலைத்து விடக்கூடாது. அதற்குத்தான் சொல்லுது, மேகம் அது எழும்ப வேண்டிய நேரத்தில் எழும்பி கொண்டிருக்கும், நாம அது கூட புறப்பட வேண்டிய நேரத்தில் புறப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள், தாமதிக்க கூடாது. மேகம் சிலருக்கு எழும்பி விட்டது. ஏன் தெரியுமா? உங்களை வழி நடத்துவதற்கு மேகம் எழும்பி விட்டது. ஆனால் நாம எப்ப எழும்ப போறோம்?
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த சபையை பார்த்து நான் சொல்றேன், சபையை வேறொரு தளத்திற்கு கொண்டு போக மேகம் எழும்பி விட்டது. ஆனால் நாம பழையவைகளிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம், புதியவைகளை நோக்கி புறப்படவில்லை. இந்த புதிய வருடத்துக்குள் பிரவேசிக்கும் போது ஒன்றை மட்டும் தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள், பழையவைகளில் தேங்கி இருப்பது அல்ல என்னுடைய வாழ்க்கை. நான் புதியவைகளை நோக்கி புறப்படுகிறேன், புதிய இலக்கை நோக்கி புறப்படுகிறேன். நன்றா கவனிச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு என்னவா பிரச்சனைங்க, மேகம் எழும்பினதுக்கு அப்புறம் நம்ம எழும்பாம இருக்கு. இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்றேன், நான் ஒரு ஆணித்தரமான விஷயத்தை பேசி கொண்டிருக்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள். மேகம் எழும்பி விட்டது, ஆனால் நாம் தான் அந்த மேகத்தை பார்க்காமல் தொலைத்து கொண்டு இருக்கிறோம். நன்றா கவனிங்க. உங்களை வாழ்நாளெல்லாம் வழிநடத்த அந்த மேகம் வல்லமை உள்ளது. அந்த மேகத்தை மட்டுமே பார்த்து வழி நடத்திக்கோங்க. அந்த மேகம் உங்களை வழிநடத்த வல்லமை உள்ளதா இருக்குது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.